பெரியவர் ஐயா இளையபெருமாள் அவர்கள் பள்ளியிலே படிக்கும் போதே தீண்டாமையுடைய அடையாளமாக இருந்த இரட்டைப்பானை முறையை எதிர்த்து போராடினவர். இராணுவத்திலே பணியாற்றினப்போ அங்கும் பாகுபாடு நிலம்புவதை பார்த்து அவருக்கே உரிய துணிச்சலோடு உயர் அதிகாரிக்கு புகார் அளித்து அந்த பாகுபாடுகளை களைய காரணமாக இருந்தார். இராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றின பெரியவர் இளையபெருமாள் அவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கு கூடாதுன்னு இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடினவர். எங்கேயாவது பறை அடிக்கப்பட்டா உடனே இங்க சென்று தடுத்து நிறுத்திடுவார். இதுக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டார். பல பொய் வழக்குகளில் சிக்கி 6 மாசம் சிறை தண்டனை பெற்றார். நிலமற்ற கூலி தொழிலாளர் உரிமைக்காக போராடினார். இப்படி தொடர்ச்சியாக போராடினதுதான் ஆதிதிராவிட மக்களுடைய எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது. இப்படி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு உரிமைகளுக்காக போராடின பெரியவர் இளையபெருமாள் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து 1952ஆம் ஆண்டு விடுதலை இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் 27 வயது இளைஞராக இருந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றார். எம்பி ஆகி டெல்லியில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் சந்திக்கிறார். இவ்வளவு இளம் வயசில் எம்பி ஆகி வந்திருக்கீங்களா, அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்கன்னு அண்ணல் அம்பேத்கர் கேட்டப்போ தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டங்கள் அவர் நடத்தின மனித உரிமை போராட்டங்கள், தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்களை பட்டியலிட்டு சொன்னதை கேட்டு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பாராட்டினார். மக்களுடைய உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடின ஐயா இளையபெருமாள் அவர்கள் 1980 முதல் 1984 வரை எழும்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியினுடைய தலைவர், இப்படி ஏராளமான பொறுப்புகளை வச்சு தொண்டாற்றி இருக்கிறார். இந்த பொறுப்புகளில் முக்கியமானது பட்டியல் பழங்குடியின மக்களின் மேன்மைக்காக 1965ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தோட தலைமை பொறுப்பை அவர் வகித்ததுதான். 3 ஆண்டு காலம் இந்தியா முழுக்க பயணித்து சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமையை ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த அறிக்கை இந்திய சமூக அமைப்போடு சாதி இவர்களை மறைக்காம துல்லியமாக வெளிப்படுத்துச்சு. அதனால அந்த அறிக்கை வெளியே வரக்கூடாதுன்னு சில தடுக்க பார்த்தாங்க. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிற நாளில் அவர் தங்கியிருந்த அறையில் அவரை தாக்குதல் செய்வதற்காக முயற்சித்தாங்க, அதை செஞ்சாங்க. அங்கிருந்து அவர் தப்பிச்சு வந்து அறிக்கையை தாக்கல் செஞ்சார். இப்படி தாக்குதல் நடக்கும் முன்னாடியே தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியாக இருந்த இரா செழியன் அவர்களிடத்தில் அந்த அறிக்கை காப்பியை கொடுத்து வைத்திருந்தார். அதனால்தான் திட்டமிட்டபடி அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் அவரால் தாக்கல் செய்ய முடிந்தது. பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அடித்தளமே பெரியவர் இளையபெருமாள் கமிட்டியோட அறிக்கை தான். தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து தந்தை பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முள்ளை அகற்ற நினைச்சார். அதுக்கு எதிராக வழக்கம் போல அந்த சிலர் உச்ச நீதிமன்றம் போனாங்க. அப்போ கழக அரசு தாக்கல் செஞ்ச மனுவில் சமூக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட இளையபெருமாள் கமிட்டி அறிக்கை அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இருந்துச்சு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் சொல்லும்னு சொல்றதுக்கும் இளையபெருமாள் கமிட்டி அறிக்கை தான் உச்ச நீதிமன்றத்தும் தன்னுடைய தீர்ப்பில் ஆதாரமாக சுட்டி காட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 29 அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோயில்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் பெரியவர் இளையபெருமாள் அவருடைய அறிக்கையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர்,
தோழர் ஜீவா, பெருந்தலைவர் காமராசர்னு மிகப்பெரிய தலைவர்களுடைய நன்மதிப்பு பெற்றவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள். தீண்டப்படாத மக்களுக்கு கல்வி அளிப்பது மூலமா அவங்கள தீண்டாமை இழிவிலிருந்து மீட்டெடுக்க முடியும்னு சுவாமி சகஜானந்தர் திடமா நம்பினார். அதுக்காக நந்தனாரையே ஒரு அடையாளமாக அவர் தேர்ந்தெடுத்துட்டார். அப்படிப்பட்ட சுவாமி சகஜானந்தரை பெரியவர் இளைய பெருமாள் பின்பற்றினார். பெரியவர் இளைய பெருமாள் மேல தலைவர் கலைஞர் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார். இளைய பெருமாள் அவர்கள் சிதம்பரத்தை சார்ந்தவர் என்பதால் சம்பந்தின்னு வாய் நிறைய கூப்பிடுவார். என்னுடைய பெரியம்மா பத்மாமையருடைய ஊர் இந்த சிதம்பரம் தான். அந்த குடும்ப பாச உணர்வோடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பழகினார். 1980ஆம் ஆண்டு தேர்தலில் தலைவர் கலைஞர், அம்மையார் இந்திரா காந்தி, பெரியவர் இளைய பெருமாள் ஆகிய 3 பேரும் திறந்த வெளி காரில் ஊர்வலமாக போய் வாக்கு கேட்ட காட்சியை இன்னைக்கும் யாராலும் மறக்க முடியாது. 1998ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான தமிழ்நாடு அரசின் விருதை நம்முடைய திருமா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போல முதலா பெரியவர் இளைய பெருமாளுக்குத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து வழங்கினார்.